தற்போது ஒரு அண்மை செய்தி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரீமல் தீவிர புயலால் சென்னையில் கடல் சீற்றமாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மெரினா, நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், திருவான்மியூர் ஆகிய பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. ரீமல் புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றமாக காணப்படுவதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சென்னையில் கடல் அலை 4 அடி முதல் 7 அடி வரை எழுந்து சீற்றமாக காணப்படுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது ரீமல் புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றமாக காணப்படுவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது சென்னையில் கடல் அலை 4 அடி முதல் 7 அடி வரை எழுந்துள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடல் பகுதிக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வடக்கு வங்கக்கடலோர பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ரீமால் புயல் இன்று காலை 5:30 மணி அளவில் தீவிர புயலாக வலுப்பெற்றிருந்தது. மேலும் இது வடக்கை நோக்கி நகர்ந்து இன்று நள்ளிரவில் குறிப்பாக மேலும் தீவிரமடைந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே சென்னை உட்பட பல்வேறு கடற்கரைகளுக்கு புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னை மெரினா, அதே போல நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இன்று நள்ளிரவு தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடல் அலைகள் 4 அடி முதல் 7 அடி வரையிலும் எழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்த கடல் சீற்றத்துடன் சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகள் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதே போல பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கக்கூடிய நிலையில் இது கடைசி வாரமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கடல் அலையில் பொதுமக்கள் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட எச்சரிக்கைகளை அடுத்த கட்டமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.